எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு சனி பெயர்ச்சி அதுவும் ரேவதி நட்சத்திரத்துல நிகழக்கூடிய இந்த காலம் என்பது மிக மிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு நபர் உங்களுடைய துறையை சார்ந்தவர்களுடைய அவரை பார்க்க அல்லது அவர்கள் மூலமாக ஒரு தீட்சை நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். பயணங்களின் மூலமாக மிகப்பெரிய ஒரு தன லாபமும் மதிப்பு மரியாதையும் நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அமோகங்களை கொண்டதுதான். சரி, ராஜ ரகசியம் என்னவென்று பார்ப்போம். இது 17 மே 2026 துவங்கி 10 அக்டோபர் 2026 வரை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி இரண்டுமே ஒரு சூப்பர் நிலை. இந்த அதிபதியினுடைய புதன் நட்சத்திரமான ரேவதியிலே பயணம் என்பது மிக அற்புதம். இது 2 நிலைகளிலே இருக்கும். முதல் பாதம், 2ஆம் பாதம் மற்றும் ஒரு பாதி நாட்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-83 நாட்கள் நேர்கதி, அதன் பின்னர் வக்ரகதி. அதில் முதலிலே உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அதை டெவலப் செய்வது, அடுத்ததிலே பொருளாதார வளத்தை கூட்டுவது என்று அமையும். எப்படி என்று பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சிம்மராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். உங்களுடைய ராசி சிம்மம், லக்னம் சிம்மம் என்றாலும் பொருந்தி வரும், இல்லை என்றால் ராசி சிம்மம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை கணித்தும் தொகுத்தும் உங்களுக்காக தருகின்றேன். இந்த பதிவை முழுவதுமாக நீங்கள் பொறுமையாக கேட்கும் போது என்ன மாற்றம், எப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றம் 30 ஆண்டு காலம் கழித்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்குள் பயணப்படும் போது ஏற்படும் என்பதை பற்றி, ரேவதியில் சனி என்ற சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரத்தினுடைய சிறப்பை பற்றியும், புதன் நட்சத்திரம் என்றாலும் கூட அதை ஆளக்கூடிய தேவன் தேவதையினுடைய முக்கியத்துவம், அதனுடைய சாரம் என்ன என்பதை பற்றியும், வேத ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவம், சனி ரேவதியிலே பயணிக்கும் காலத்திலே ஏற்படக்கூடிய சிறப்புகள் பொதுவிலும் உங்களுடைய ராசிக்கும், அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த நாட்களில் ஏற்படுத்தும், எந்த வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் இதுல வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதை பற்றிய முழு பலன்களையும் இந்த பதிவிலே நீங்கள் கேட்க முடியும். அதனால்தான் தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருங்கள் என்று அடிக்கடி அன்போடு வேண்டுவது என்னவென்றால், பதிவுகளை முழுமையாக கேட்கும் போது நட்சத்திரம் ஏன் சொல்லப்படுகிறது, நட்சத்திரத்திற்கு ஒரு புராண கதை அதனோடு ஏன் சொல்லப்படுகிறது, எப்படி அது ஒன்றோடு ஒன்று இன்றைய வாழ்க்கையிலே தொடர்பு படுத்தி நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி அறிய முடியும். ஏனென்றால் இந்த வானியல் நிகழ்வு என்பது நீங்கள் பைனாகுலர் வைத்தோ அல்லது ஒரு டெலஸ்கோப் வைத்தோ அல்லது அதிநவீன கருவிகள் வைத்து பார்த்தாலும் கூட அந்த ரேவதி நட்சத்திரத்தினுடைய அந்த முதல் கட்டம், ஃபர்ஸ்ட் பாத் என்று சொல்லக்கூடிய 4 பாதங்களாக இருக்கும். அதில் முதல் பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதை ஒரு கட்டம், அந்த 3 டிகிரி 20 மினிட்ஸ் அந்த இடத்திற்குள் சனி பகவானை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினால் அறிவியல் பூர்வமாக நீங்கள் உணரக்கூடிய விஷயம் எப்படி பலனளிக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவு. சரி, ரேவதி நட்சத்திரத்துல எந்த நாளில சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது என்றால் மே 16, 17 இந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது, அக்டோபர் 9, 10 வரை. இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால், இதனால் ஏற்பட்டிருந்த இது நாள் வரை உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் மீன ராசியிலே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்பட்ட கர்ம வினைக்கு, தீவினை பயன்களுக்கு ஒரு முடிவும், ஆன்மீக ரீதியிலே ஒரு முதிர்ச்சியும் உங்களுக்கு தரும். உங்களுடைய வயதிற்கு ஏற்ப தன்னை அறியாமலேயே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும், ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அது மட்டுமல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், எதை விரும்புகிறீர்களோ அல்லது சாதாரணமாக பயணங்கள், ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே உங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிறது என்றால் அந்த வாழ்வாதாரத்திற்கு விரிவுபடுத்தி பயண ரீதியிலே வெற்றிகளை தரக்கூடியதாக இந்த ரேவதி நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இதற்கு முன்பு சென்ற ஆண்டுகளிலே நான் தந்த பல பதிவுகளை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ராகு தரும் சிம்மாசனம் என்று தந்திருந்தேன். ராகு அப்போது
அகிர் புதன்யா என்ற தேவதை ஆளக்கூடிய உத்திரட்டாதியில இருக்கும்போது ஒரு பதவியை தந்தேன். அப்போது மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை தரும், மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் ஏற்றம் வரும் என்று தந்திருந்தேன். இப்போது ஒரு மாறுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த மாறுதலுக்கு இப்படி மாற வேண்டும் என்ற முடிவு எடுத்திருக்க வேண்டும், அதற்கான முயற்சி எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான சரியான பாதை கிடைக்காமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சனி பகவான் பயணப்படும் போது இப்போது கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஆக்க சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும். ஒரு தொழில், ஒரு உற்பத்தி அல்லது ஒரு நல்ல விஷயத்தை ஆக்க வேண்டும், உண்டாக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும், விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கான வழிகளை காட்டக்கூடியதாக இது நிச்சயம் அமையும். அது மட்டுமல்லாமல் பயணத்திலே எப்படி பயணிக்க வேண்டும், பயணத்தினுடைய லாஜிஸ்டிக்ஸ் என்ன, எந்த வகையில எந்த வேகத்தில யாரை பின்பற்றி செல்ல வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் வெவ்வேறு விதமான வழிகளும் அமையும். ஏனென்றால் ஜாதகம் என்பது உங்களுடைய பிங்கர் பிரிண்ட், கைவிரல் ரேகை எப்படியோ அப்படியானது. அதனால் அதற்கேற்ப உங்களுக்குள் ஒரு சிந்தனை வரும், உள் உணர்வு வரும். எதிர்காலத்தை நோக்கிய நேர்மறையான உள் உணர்வை இது தந்துவிடக்கூடிய காலமாக இது அமையும். அதோடு கூட பல கிரகங்கள் தினந்தோறும் சந்திரன் மாறும், அவையெல்லாம் ஒரு நாளுக்கான பலன், வாரத்திற்கான பலன் என்றெல்லாம், மாதத்திற்கான பலன் சூரியனை வைத்து என்றெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி என்பது இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இந்த ரேவதி நட்சத்திரத்திலே குரு பகவான் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு வரமாக மிகப்பெரிய ஒரு அட்வைசராக நீங்கள் மாறக்கூடிய அமைப்பை இது தரும். அது மட்டுமல்லாமல் ஞாபக சக்தி என்பது மிகப்பெரிய தெளிந்த ஞாபக சக்தியை தரும். அதாவது யானை போன்று என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு விஷயத்தை மறக்காமல் வைத்திருப்பான், அவனிடம் கவனமாக இருக்க வேண்டும், அவனிடம் ஒரு தவறு செய்தால் அதை மனதிலே வைத்திருந்து என்றாலும் ஒரு நாள் அதற்கான நல்வினையோ தீவினையோ அதற்கு பழி தீர்ப்பான் என்று சொல்வார்கள். அது போன்று குரு பகவான் அங்கு இருந்தால் உங்களுடைய சுயஜாதகத்தில மிகப்பெரிய நினைவாற்றலை தருவார். ராகு ஒருவேளை அங்கு இருக்கிறார் என்றால் வெளி விஷயங்களிலே உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கும், அதை குறைத்துக் கொள்ள வேண்டும். தூக்கத்திலே பிரச்சனைகள் இருக்கும், அதை சீர் செய்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது கவனக்குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், அவை சீர் செய்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கேது இருக்கிறார் என்றால் அந்த உள்ளுணர்விலே கெட்டது நல்லது எல்லாம் வந்து போகும். அதுல நல்லவற்றை படித்து நல்ல விஷயங்களை மட்டும் பேசும்போது பிறவியிலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது உதித்து வெற்றி பெறும். ஒருவேளை சனி பகவான் இருக்கிறார் ரேவதி நட்சத்திரத்துல என்றால் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேலாளராக, ஒரு சிஇஓவாக, அதேபோல் விஞ்ஞானம், வெளிவட்டம், பூமியிலிருந்து வெளியே சென்று வரக்கூடிய அந்த ஏரோநாட்டிக்ஸ், ஸ்பேஸ் சயின்ஸ் இவற்றிலே மிகப்பெரிய அறிவை தந்துவிடும். ஏனென்றால் பூமிக்கு வெளிப்பட்ட விஷயங்களிலே அற்புதத்தை தருவதுதான் இந்த ரேவதி. ஆகையினால் ஒருவேளை சுக்கிரன் இருக்கிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு லட்சங்களை அல்ல கோடிகளை அள்ளித்தந்து குவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சூரியன், கேது மற்றும் சனி இவையெல்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறது என்றால் பணத்தை சேர்ப்பது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் சூரியன் இருந்தால் ரேவதி நட்சத்திரத்துல நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு ஏதோ ஒன்று இல்லாத கற்பனை எல்லாம் தோன்றும் ஒருவேளை ராகு இருக்கிறது என்றால். ரேவதியிலே ரேவதி என்பது புதன் நட்சத்திரம். உங்களுடைய புதனுடைய நிலை பிறவி ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், சுப தொடர்பு என்றால் அடித்துக்கொள்ள ஆளே இல்லை, மிகப்பெரிய உயரங்களுக்கு சென்று விடலாம். இதே இந்த சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துல இந்த 83 நாட்களில ஒரு பேர் பாதி நேர்கதிக்கு முதல் பாதம், இரண்டாம் பாதம் என்று செல்வார். இந்த இரண்டாம் பாதம் வக்கரகதிக்கு மீண்டும் வந்துவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் இதுல பழைய விஷயங்களை விட்டுவிட்டு ஆன்மீக ரீதியிலே எத்திக்ஸ், மரபுகள் சார்ந்து இதுவரை பட்ட துன்பங்களிலிருந்து வெளிவர எது உங்களுக்கு தேற்றுமோ, ஆறுதல் தருமோ அதை பற்றி ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி இருக்க வேண்டும். அப்படி பற்றி இல்லவில்லை என்றால் இப்போதாவது பற்றி கொள்ளுவது, அதான் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்வது.
அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் பாதை தானாக தெரிய வரும். இந்த நேரத்துல நீண்ட நெடுநாட்களாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பற்றி யோசித்து செய்ய வேண்டும். பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். இப்போது விட்டால் மேலும் ஒரு 30 ஆண்டு காலமாகும் இந்த ரேவதிக்கு சனி வருவதற்கு. ஆனால் இந்த வாய்ப்பை தவறவிட்டால் மேலும் 2 சான்ஸ் தருவார். 2027, 2028ல இந்த வக்கரகதி நேர்கதி என்று மாறி மாறி சனி பகவான் இந்த ரேவதியிலே பயணப்பட போகிறார். இந்த பதிவிலே உங்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், அக்டோபர் 10 வரை 83 நாட்கள் 2026ல இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றித்தான். அதனால் இந்த மே 17, 2026 முதல் சனி பகவான் புஷ்யன் என்னும் தேவதை ஆளக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. இது மிக மிக முக்கியமானது. இந்த புஷ்யன் என்றாலே லட்சுமிகரமானது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் 12 ஆதித்யர்களுக்குள் இந்த புஷ்யனும் ஒருவன். சனியினுடைய சித்தப்பா என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு புராணங்கள் அப்படித்தான் சொல்கிறது. இந்த புஷ்யன் மிருகங்கள் மற்றும் உயிர்களுக்கு நடக்க வாழ நகர்ந்து வாழக்கூடிய பூமியிலே வாழக்கூடிய உயிர்களுக்கு அவை இறந்த பின்பு வானத்திலே வழி தெரியாமல் இருந்தால் வழிகாட்டும். பூமியில வழிகாட்டக்கூடிய அமைப்பும் இந்த புஷ்யனுக்கு உண்டு. உங்களுக்கு ஒரு புராண கதை தெரிந்திருக்கும். தமிழிலே கூட திருவிளையாடல் என்ற ஒரு படம் இருக்கும். தக்ஷன் நடத்திய யாகத்தினால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அந்த பிரச்சனையில சிவன் வீரபத்ரனாக மாறி சிலர் மீது தாக்குதல் தொடுக்கும் போது பல் உடைக்கப்பட்டவன் புஷ்யன் பூமியிலே வந்து ஆடு மேய்த்தும் உயிர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருப்பதாக புராணம் கூறுகிறது. ஆகையால் புஷ்யன் பல்லின்றி மென்மையான உணவுகளையே உண்ணுபவன் என்று சொல்லுகிறது. அதனால்தான் இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த பல்லில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். சனி பகவான் மனிதன் இறப்பிற்கு பின் பாவ புண்ணிய கணக்கை தந்தாலும் வழியில்லாத வானத்திலே உயிர்களுக்கு வழிகாட்டுபவன் இந்த புஷ்யன். கைட் ஆஃப்டர் லைஃப் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலே இருக்கக்கூடியவனுக்கே வழி இல்லை, இறந்த பின் வழி இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன என்று கமெண்டிலே சொல்லக்கூடாது. இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீராக வாழ்ந்தால்தான் அடுத்த வாழ்க்கை என்பதிலே அதற்கு வழி ஏற்படும். நல் வழியிலே வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் கதைகளாக சொல்லப்படுவது. வாழ்க்கையினுடைய ஆழ்ந்த தத்துவங்கள். முழு தத்துவத்தையும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது 2-3 மணி நேரத்திற்கு மேல் செல்லும். அவ்வப்போது அதனால் முடிந்தவரை பதிவுகளிலே நான் அவ்வப்போது சிறு சிறு விஷயங்களாக சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 2026ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி சனி பகவான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த நட்சத்திரத்தில அக்டோபர் 9 வரை இருப்பார். இந்த அக்டோபர் 9 வரை இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 146 நாட்களில ஒரு பாதி நாட்கள் நேர்கதி, அப்புறம் வக்கரகதி. 2.5 மாதம் நேர்கதி, 2.5 மாதம் என்பது வக்கரகதியாக அமைந்துவிடும். இது 1-2 பாதங்கள் ரேவதியிலே இருக்கும். இது காம திரிகோணத்தை தவிர்த்து தர்ம மற்றும் அர்த்த திரிகோணங்களிலே இதனுடைய தாக்கம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்திலே செல்லும் போது நவாம்ச கணக்கிலே பார்க்கும்போது இது தனுசுவிலும், 2ஆம் பாதியிலே 2ஆம் கட்டத்திலே ரேவதியின் 2ஆம் பாதத்திற்கு செல்லும் போது மகர நவாம்சத்திலும் விழும். ஆகையினால் இது தர்ம திரிகோணம், அர்த்த திரிகோணம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் நவாம்சத்திலே பார்க்கும்போது தனுசு, மகரம், மீண்டும் தனுசு என்று இருக்கும். 2026 அதாவது இந்த பதிவு சார்ந்த விஷயத்துல 5 மாதங்கள் சனி பகவான் இந்த ரேவதி நட்சத்திரத்திலும், 2027 ஒரு 6 மாதங்களும், 2028 2 மாதங்களும் இருப்பார். சனி பகவான் 29 மார்ச் 2025 முதல் 23 பிப்ரவரி 2028 வரை
மீன ராசியிலே அவருடைய சஞ்சாரம் என்பது இருக்கும். 35 மாதங்கள். சனி பகவான் சாதாரணமாக ஒரு 2.5 வருடம், அதாவது 30 மாதங்கள் தான் இருக்க வேண்டும். ஆனால் இது கூடுதலாக எப்படி ஒரு 5 மாதம் வருகிறது என்றால், இந்த முன்பின் வக்கரகதிக்கு வரக்கூடிய மேஷத்திற்கு மாறி மீண்டும் வக்கரகதியிலே வரக்கூடிய காரணத்தினால் ஏற்படுகிறது. ஆகையினாலே பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என சனி மீனத்திலே 3 நட்சத்திரங்களிலும் 9 நட்சத்திர பாதங்களிலும் அவர் பயணப்பட்டு மீனத்தை கடந்து மேஷத்திற்கு செல்வார். மீனத்தில் இருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப நற்பலன்களை தர துவங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அது உங்களுடைய ராசி எதுவாக இருக்கிறது, லக்னம் எதுவாக இருக்கிறது என்றாலும் சரி. சனி ரேவதியிலே பெயர்ச்சி என்பது நிச்சயம் வாழ்க்கையில் ஒரு வரம். சனி மீன ராசியிலிருந்து போகும்போது மிகப்பெரிய ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் தந்து செல்லக்கூடியதாய் அமையும். ஏனென்றால் சனி பகவானுடைய ஜென்ம நட்சத்திரமே ரேவதி என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சனி இந்த பெயர்ச்சியிலே நல் வழிகளை காட்டுவார். ஆனால் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் சற்று கூடுதல். ரேவதியிலே சனி செல்லும் போது நல்வழி காட்டுவார். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்திருப்பவர்கள் பெரும்பாலும் நல் வழிகாட்டியாக அல்லது ஒரு நல்ல பாத் ஃபைண்டர், வழியை தேர்ந்தெடுப்பவர்களாக கூட அமைவதில்லை. ஆகினால் நல்ல குரு வேண்டும். 27 டிகிரி ரேவதியிலே 4ஆம் பாதத்திலே சுக்கிரன், சனியின் யோககாரகன், சனியினுடைய அற்புதமான கூட்டாளி உச்சம் பெறுவது இங்கு. அதே போல் புதன் இங்கு நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு. ரேவதி புதன் மீனராசியில நீச்சம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே சுக்கிரனுக்கு குரு தேவை, குருவினுடைய வீடும் தேவை, குருவும் தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் இந்த நிலை என்பது மிக முக்கியம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் சுக்கிரன் என்றால் சுக்கிலத்தையும் குழந்தை, அது மட்டுமல்லாமல் அது சார்ந்த வாழ்க்கை, அது சந்தோஷங்களையும் குறிக்கும். எது நன்மையாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில என்றாலும் இந்த நிலை சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட், தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலையை சிலருக்கு தரும். சிலருக்கு தனிமை என்ற அந்த உணர்வு இருக்கும், அதிலிருந்து வெளிவர வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன், இந்த நட்சத்திரத்தினுடைய தேவதை புஷ்யன். புஷ்யன் நல்ல வழிகாட்டியாக இந்த வாழ்க்கைக்கு அமைபவன். ரேவதி நட்சத்திரம் ஒருவருடைய கணக்குகளின்படி சித்திரகுப்தனிடம் கணக்கு முடியும் போது ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு என்று சொல்வார்கள் அல்லவா, அவருடைய கணக்கை பார்க்கிறார் சித்திரகுப்தன் என்று. ஆகினால் அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. கருட புராணத்தின்படி ஒரு நதியில் நீந்தித்தான் ஆத்மா சொர்க்கம் நரகம் அடைய வேண்டும். அதற்கு விரஜா நதி என்று பெயர். சரி, இந்த விரஜா நதி என்பது இருக்கிறதா, இது எல்லாம் கற்பனை கதையா என்றால் இல்லை. நாசா விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், டெர்மினல் ஷாக் என்ற இடத்துல இப்படி ஒரு நீர் ஓடிக்கொண்டே இருக்கிறது, அதை தாண்டிதான் இப்போது வாயேஜர் செல்கிறது என்று சொல்கிறார்கள். ஆகினால் அவர்களும் இந்த டெர்மினல் ஷாக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஊர்ட் கிளவுட், WORT, ஊர்ட் கிளவுட், ஊர்ட் மேகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதை நம் வேத ஜோதிடம் விரஜா நதி என்று சொல்லி இருக்கிறது. இதையும் கடந்தால்தான் மனிதனுடைய ஆத்மா சொர்க்கத்தை சென்று சேரும். ஆகையினாலே ரேவதியிலே கர்மகாரகன் சனி பகவான் பயிற்சி செய்யும் போது நல்ல கர்ம வினைகளினுடைய அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் தர துவங்கி விடுவான். சனி பகவான் வாயு புத்திரன், காற்றுடைய மகன். வாயு எப்படி ஏதுமில்லாத இடத்திலும் கூட எங்கு வேண்டுமானாலும் சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம், சந்து முந்து இந்து இடுக்கிலெல்லாம் சிந்து பாடி பாய்ந்து விடுமோ அப்படி நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே நல்ல வழிகளை ஏற்படுத்தி நற்செயல்களை பாய்ச்சி நன்மைகளை ஏற்படுத்தி விடக்கூடியதாய் அமையும். உங்களுக்கு தேவை பாசிட்டிவ் திங்கிங். எந்த தவறு நிகழ்ந்திருக்கிறதோ, ஏது சீராக இல்லையோ அதை சீர்படுத்தி இருக்க வேண்டும். ஏனென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குள் சனி பகவான் இருக்கும் போதும், ராகு அங்கிருந்து கடந்து பின்னோக்கி செல்லும் போதும் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், சிக்கலிலிருந்து வெளிவாருங்கள் என்று பதிவை தந்திருந்தேன். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் புஷ்யனினுடைய அந்த அதிதேவதையாக கொண்டிருக்கக்கூடிய, அதிதேவதையாக தேவனாக கொண்டிருக்கக்கூடிய புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திலே பெயர்ச்சி. ஆகினால் இந்த விஷயங்களை
இன்னும் ஒரு 3 முறை உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்பது தருகிறது. இந்த பெயர்ச்சியில புதன் உங்களுடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்து விட்டால், மேலும் சனி பலம் சிறப்பாக அமைந்திருந்தால், மிக மிக சிறப்பான இணைவுகள் இருந்தால், புதிய பார்ட்னர், புதிய வழிகாட்டுதல், புதிய நல்ல குரு அமைவது, தொலைந்து கைவிட்டு போன பொருட்கள் கிடைப்பது, தவறவிட்ட நல்ல வாய்ப்புகள் மீண்டும் வருவது, அது மட்டுமல்ல பொருளாதார நிலையிலே போஷாக்கு என்பது கிடைக்கும், செழிப்பு கிடைக்கும். சனி ரேவதி ஆகையினாலே தடை பிரச்சனைகள் சிறு சிறு இருக்கும். ஆனால் அதற்கு பின் முயற்சியின் பேரிலே கிடைக்கக்கூடிய வெற்றி நிலைத்திருக்கும். புதிய பயணங்கள் வெற்றி தரக்கூடியதாக அமையும். புதிய அனலிட்டிக்கல் திங்கிங், புதிதாக பகுப்பாய்ந்து வெற்றி பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நல்ல மாற்றங்களை ஏற்று நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளும். ஒருவேளை புதன் தசை, புதன் அந்தரத்துல இருப்பவர்களுக்கு நல்ல அற்புதமான வளர்ச்சியை நோக்கி ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தும். மேலும் முக்கியமாக இந்த பெயர்ச்சியில நீங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விஷயத்திலே பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது என்றால், அது சார்ந்த துறையிலே ஒரு வயதானவர், ஒரு முதிர்ச்சி தேர்ச்சி பெற்றவர், நல்ல குரு, நல்ல ஆலோசகரை நோக்கி உங்களை தள்ளும் ஒருவரை உங்களை தேடச் சொல்லும் ஒருவர் கிடைப்பார். ஒருவேளை புதன் வக்ரம் அசங்கதம் என்றால், சில உறவு, கணக்கு சார்ந்த, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சில ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்திலே புதன் வக்ரம், புதன் அஸ்தங்கதம் என்றால், புதனுக்கான பரிகாரங்களை செய்வதென்றால் கோடிகளை கொட்டி செய்ய தேவையில்லை, லட்சங்களை கொட்டி செய்ய தேவையில்லை, 1000 செலவழித்தும் செய்ய தேவையில்லை. புதன் கிழமைகளில இல்லங்களிலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து புதனை நினைத்து பச்சை பசுந்தீவனங்களை முடிந்தால் மாடு அல்லது பசுந்தீவனங்களை சாப்பிடக்கூடிய மிருகங்களுக்கு உணவாக தருவது எளிய பரிகாரமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நல்ல ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து வெற்றிக்கான வழி என்னவோ அதை பார்ப்பது, நல்ல குரு, நல்ல ஆலோசகர், யானை போன்ற நினைவாற்றல், இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். எதிர்காலம் குறித்த உள்ளுணர்வு, மீண்டும் சொல்கின்றேன், எதிர்காலம் குறித்த ஒரு உள்ளுணர்வு, இன்ட்யூஷன் ஏற்படும். நல்லது கெட்டது தானாக தெரியக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். சற்று யோசித்தால் போதும். மதி மயக்கத்தில் இருக்கக்கூடாது. புதனுடைய நட்சத்திரத்திலே சனி பகவான் இருக்கிறார். சோம்பேறித்தனம் கூடாது. பலமுறை சொல்லிவிட்டேன். நெடுநீர், மறதி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். ஆகையினால் செய்ய வேண்டிய வேலைகளை காலம் கடத்தாதீர்கள். அதேபோல் அதிக நேரம் தூங்காதீர்கள். ஆனால் ஒரு 7-8 மணி நேரம் உறக்கம் என்பது முக்கியம். மறதி என்பது இருக்கவே கூடாது. நெடுநீர், மறதி, மடி, சோம்பேறித்தனம், துயில் இவையெல்லாம் கலைந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றி, புதிய வாய்ப்புகள், நல்ல குரு, திருமண வாய்ப்பு, தொழிலிலே ஒரு நிலைத்தன்மை இவையெல்லாம் ஏற்படும். ஆனால் இந்த புதனினுடைய ஒரு வீடு மிதன வீடு, அங்கு இருதரப்பட்ட ஒரு மன குழப்ப நிலையை தரும். அப்படி ஏற்படும் போது சரியான ஆலோசனை பெறுவது என்பது வெற்றியை தரும். சனி ரேவதி நட்சத்திரத்தில சஞ்சரிப்பது என்பது ஆன்மீக வளர்ச்சி, பயணம், வெளிநாட்டு பயணம், கர்ம வினைகளை தீர்த்து அதிலிருந்து வெளியேற்றும் காலம், புதிய நல்ல வழிகாட்டிகளை உங்களுக்கு காட்டும். அது மட்டுமல்லாமல் பயணங்கள் மூலமாக வெற்றியை தரும். நற்பலன்கள், குழப்பத்திலிருந்து வெளிவருவதற்கு ஒரு நல்ல ஆலோசகர் ஆலோசனையை தரும். சிம்மராசி என்பவர்களுக்கு பொதுவிலே தேவை இந்த பொறுமை. அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று உடனடியாக பதில் சொல்லாமல் ஒரு சில நிமிடங்களாவது எடுத்து ஆராய்ந்து பதில் சொல்லும் போது வெற்றிக்கான வாய்ப்பு. கடந்த 29 மார்ச் 2025 அன்று முதல் சனி பகவான் திருக்கணிதத்தின் அடிப்படையில உங்களுடைய ராசியிலிருந்து மீன ராசியான 8ஆம் நிலையில இருக்கிறார். ஆகையினால மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு தன லாபம் என்பது இருக்கும். அவ்வப்போது சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்பை எல்லாம் இது நாள் வரை தந்திருக்கும். ஏதேனும் சிறு சிறு உடல் உபாதைகள் எல்லாம், அதாவது ஸ்கின் அலர்ஜி போன்றது, எதனால் என்று தெரியாமல், அல்லது சில ரத்தம் சார்ந்த விஷயங்கள் இவையெல்லாம் இருந்திருக்கும். இவையெல்லாம் இப்போது மாறி வெற்றியை தரும். இந்த காலகட்டம் என்பது அஷ்டமச்சனி காலமாக உங்களுக்கு இருந்தாலும் கூட சனி பகவானுடைய அந்த பார்வை பலம் என்பது 10ஆம் இடத்துல இருக்கிறது. தொழிலிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சமயோஜித சிந்தனை அல்லது நல்ல ஒரு குருவினுடைய ஆலோசனை
அல்லது ஞானம், நீங்கள் எந்த தொழில இருக்கிறீர்களோ அந்த தொழில ஞானம் அதிகம் யாரிடம் இருக்கிறதோ அவரிடமிருந்து கேட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது தொழிலிலே மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கைப்பணம் உயரும். உங்களுக்கு எது சேர வேண்டுமோ அந்த கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய முயற்சியில் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி. பூர்வ புண்ணிய நிலைகளில், காதல் விஷயங்களிலே, மாணவர்களாக இருந்தால் கல்வி விஷயங்களில உங்களுக்கு உரிய விஷயத்தை நேர்த்தியாக செய்வது அதுதான் மிக முக்கியம். மாணவர்களாக இருந்தால் நல்ல ஒரு குரு, நல்ல ஒரு கோச்சிங் சென்டர் அல்லது நல்ல ஒரு சீனியர் எப்படி முன்னேறினார் என்று கேட்டு அறிந்து உரிய மரியாதை கொடுத்து செய்யும்போது மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த காலகட்டம் என்பது அஷ்டமசனி என்றாலும் கூட இந்த 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது. நிச்சயமாக இந்த அஷ்டமசனி காலம் குருவினுடைய வீட்டிலே சனி எப்போதும் இருக்கும் போதுதான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அஷ்டமசனி என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு நிகழும். இது ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு. தொழில் வளம் நிச்சயம் இதிலே கூடும். இவற்றிற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நேர்மையான முயற்சி. இதுவரை ஏதேனும் பயணங்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் அல்லது நல்ல வழி தெரியவில்லை என்றால் இப்போது எல்லா விஷயத்திலும் அதற்கான வழி என்பது ஏற்படும். பயணங்களின் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். எதிர்பாராத தன வரவு, ஏனென்றால் 8ஆம் இடம் என்றாலே திடீர் வரவிற்கான அமைப்பு. அதே போல் டீப் திங்கிங் இந்த காலகட்டத்தில ஒரு அறிவியலிலோ ஒரு ஆராய்ச்சியிலோ ஒரு பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சிக்கு மேல் படிப்பு, இதாவது போஸ்ட் டாக்டரல் ரிசர்ச் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இவற்றிலெல்லாம் எதிர்பாராத இது முடிக்க முடியுமா, இது நடக்குமா என்றிருந்த விஷயங்களிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்து விடுவதற்கான வரம் தரும் பொற்காலம் என்றே இந்த காலத்தை சொல்ல வேண்டும். இதுதான் இதனுடைய ரகசியம். அதாவது உங்களுக்கு உள்ள வேலை நீங்கள் சரியான முறையிலே செய்ய வேண்டும். காலம் தாழ்த்தாமல், கவனத்தோடு, யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தருவதற்கு இந்த காலம் என்பது உங்களுக்கு கை கொடுக்கும். அதுபோல் இன்சூரன்ஸ் போன்ற விஷயங்களிலிருந்து வரக்கூடிய முதிர்வு தொகை, பழைய முதலீடுகளின் மூலமாக வரக்கூடிய திடீர் லாபம், மூதாதையர் சொத்து ஏதேனும் இருக்கிறது என்றால் அது வரவே வராது, அது வந்தால் என்ன வராவட்டில் என்ன, வரவில்லை என்றே நினைத்துக் கொள்வோம் என்றிருந்த விஷயங்களிலிருந்து ஒரு திடீர் என்று ஒரு தன லாபம் என்று இப்படி உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை பண நிலையிலும் லாபங்களிலும் தரும். தொழிலில் இருக்கிறீர்கள், லாபம் வராது என்று ஏதோ சரி வரட்டும், வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கிறது என்ற நிலையிலும் வெற்றி. ஆனால் இந்த காலகட்டத்தில ஒன்று மட்டும் கூடாது, குறுக்கு வழியிலே பணம் சம்பாதிப்பது இல்லை என்றால் யாரேனும் உங்களை மிஸ்கைட் செய்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரிந்திருக்கிறால் அப்படி அல்ல என்று சொல்லி வெற்றியை பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஊக வணிகங்கள், ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய அப்படி வரக்கூடிய பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்ய வேண்டுமே தவிர தேவையில்லாத ஆனந்த, அதாவது மற்றவர்கள் உங்களை புகழ வேண்டும் என்று தேவையில்லாத விஷயங்களில் செலவழித்து விடக்கூடாது. பேச்சில அதீத நிதானம் தேவை. ஏனென்றால் 2ஆம் இடத்துல சனி பகவான் உடைய பார்வை இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்துல இருக்கிறது. ஆகையினால் உங்கள் சொல் வெல்லும். வெல்லும் சொற்களை மட்டும் பேசுங்கள். ஏனென்றால் சனி பகவான் அந்த 8ஆம் இடத்துல இருந்து பார்வை 2ஆம் இடத்தின் மீது இருக்கிறது. 2ஆம் இடத்து அதிபதியுமே புதன் தான், புதனினுடைய நட்சத்திரம் தான். ஆகினால் வெல்லும் சொல், தவறான சொல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பேசாமல் தவிர்ப்பது நல்லது. நல்ல நண்பர்கள் மத்தியிலே நல்ல விஷயங்களை பேசுங்கள். நண்பர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை பேசி உறவு சிக்கல் கசக்கும் நிலைக்கு மாற்றக்கூடாது. இனிய விஷயங்களை பேசுங்கள். சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. சிறு தவறுகள் கூட நீங்கள் ஆத்திரம், ஆணவம், கண்மம், மாயையோடு ஏதேனும் பேசிவிட்டீர்கள் என்றால் நாம் தான் என்ற அந்த எண்ணத்தோடு, தான் என்ற அகங்காரத்தோடு பேசிவிட்டால் உறவுகளிலே சிக்கல், நட்பு உறவு அது எந்த உறவாக இருந்தாலும் சிக்கல். குடும்பத்திலே உங்கள் மீது ஒரு அதிருப்தி ஏற்படும், அதை தவிருங்கள். தேவையற்ற இடங்களிலே பேசுவதையே குறைத்துக் கொள்ளுங்கள். மௌன விரதம். ஏனென்றால் நல்ல விஷயத்தை மட்டும் பேச வேண்டும். பொருளாதாரம் உங்களுக்கு எங்கு உயருமோ அங்கு அளவான பேச்சு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். தொழில் ரகசியங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. மாற்றி சொல்வது என்பது கூட பரவாயில்லை. ரகசியங்களை சொல்வது என்பது பிரச்சனையை தரும். அடுத்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும்படியாக ரகசியங்களை காக்க தேவையில்லை. ஆனால் உங்கள் ரகசியங்களை நீங்கள் காத்துக்கொள்ளதான் வேண்டும். உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த விஷயத்துல உங்களுக்கு பாதிப்பாகும். ஆகையினால் அப்படி தெரிந்த விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று இந்த பரோபகார சிந்தனை என்பது உங்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிலே அமையக்கூடாது. அது மட்டுமல்லாமல்
எதிலையுமே மிக பெரிதாக விரிவுபடுத்துகிறேன் என்று, அதுவும் புதிய கூட்டாளிகள், புதிய பார்ட்னர்களை சேர்ப்பதிலே கவனமாக இருக்க வேண்டும். பயண வழிகளிலே உங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்க வேண்டும். பயண வழிகளிலே நீங்கள் நிச்சயமாக லாபம் இருக்கும். திடீரென்று நீண்ட நெடுநாட்களாக தடைபட்டிருந்த பயணங்கள் எல்லாம் உடனடியாக கணியக்கூடிய அமைப்பை இந்த மே 17 முதல் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நல்ல வழி, நல்ல திசை. ஒரு மாற்றம் இருந்தால் ஏற்றம் என்று ஏற்கனவே சிம்மத்திற்கு ராகு தரும் பொற்காலம் என்ற ஒரு தலைப்பிலே நான் ஒரு ஆண்டிற்கு முன் பதிவு தந்திருந்தேன். அதுல எது சரி வரவில்லையோ அதை மாற்றுங்கள் என்று தந்திருப்பேன். இப்போது அதை மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தாலும் சரியான வழி கிடைக்காமல் இருந்தால் அதற்கு வழி கிடைக்கும். 8ஆம் இடத்திலே உள்ள சனி பகவான் சில நரம்பு தளர்ச்சி, இந்த தோல் பிரச்சனை இவையெல்லாம் ஏதேனும் கொடுத்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் குரு பெயர்ச்சிக்கு பின்பாக நரம்பு தளர்ச்சி, தோல் அலர்ஜி இவையெல்லாம் மாறும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவையெல்லாம் சீராகும். உணவு பழக்கங்களை சீராக வைத்துக் கொள்வது, ஓய்வு என்பது தேவையான அளவிற்கு எடுப்பது, குறைந்தது 8 மணி நேரம் தூங்குவது. இந்த காலம் என்பது திடீர் பணவரவு, பேச்சிலே நிதானம். மிக மிக ராஜ ரகசியம் என்னவென்றால் மௌனம். தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் இருப்பது, எந்த கேள்வி கேட்டாலும் மிக சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக பதில் தருவது. புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயில் சென்று வழிபாடு, அல்லது இல்லத்திலே நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு, உங்கள் கைகளால் முடிந்தால் மாடு, ஆடு போன்ற மிருகங்களுக்கு பசுந்தீவனத்தை உங்கள் கையால் தருவது ஒரு பரிகாரமாக அமையும். அன்பு நேயர்களே, சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.